உசுரந்தா வணங்காத ஒருத்தனை பார்த்தா எனக்கு தெரியாதா? தோளோடு தோள் நின்னா தருவானே உசுரதா. அவனை கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டே இருங்க. போய் என்ன சொன்ன? தப்புன்னு கேஸ வாபஸ் வாங்கிட்டா. கெஞ்சி கேட்டேன் சார். இவ்ளோ பேசுறீங்களே, அந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்க கல்யாணத்தை நடத்த போற ஈவென்ட் மேனேஜர். இன்னைக்கு சாயந்தரம் எனக்கும் எழலுக்கும் ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் நடக்க போகுது. அதுக்கான ஏற்பாட்டுக்காக கூட அந்த கடைக்கு போயிருக்கலாம்ல. அதை வச்சு நீங்க தப்பா கதை கட்டிட்டு இருக்கீங்க. இது பாருங்க பெரியப்பா, பெரியம்மா உங்களுக்கும் தான். எனக்கும் எழலுக்கும் கல்யாணம் நடக்குதோ இல்லையோ, ஏன் நடக்கலனே வைங்க. கயல் இரு. எங்க கல்யாணம் நடக்கலனா கூட அவங்க அம்மா ஆசைக்காக அவன் இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிப்பான். ஏன் கையில்? அக்கா, அப்ப கூட அந்த பொண்ணுக்கு அவன் உண்மையாதான் இருப்பான். தொட்டு தாலி கட்டின அந்த பொண்ணை தாண்டி வேற ஒருத்தைய பத்தி அவன் யோசிக்கவே மாட்டான். எழில பத்தி யாராவது தப்பா பேசுனீங்க, மானம் மரியாதை கெட்டுடும். என்ன பேசணும்னு கொஞ்சம் யோசிச்சு ஜாக்கிரதையா பேசுங்க. கையில் மாமா, கையில் பேசுனது எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. கையில் பேசுனது தப்புதான் காமாட்சி. இருந்தாலும் அதையெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன்னா, நாம குறிச்ச முகூர்த்தத்துல எந்தவித தடங்களும் இல்லாம கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். கையலோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும். இனியாவது அவ சிரிச்ச முகமா இருக்கணுமா? மாப்பிள்ளையும் கயலும் எங்களை மாதிரி காலத்துக்கும் இணைபெரியா தம்பதிகளா வாழணும். எதனாலையும் அவங்க வாழ்க்கையில குழப்பம் வந்துடக்கூடாது. கயலோட நம்பிக்கைக்கு மாப்பிள்ளை உண்மையானவரா இருக்கணும். அதுதாம்மா எங்களுக்கு வேணும். நாங்க வரோம்மா. வா வடி. வண்டி எடுப்பா. நீங்க முதல்ல உங்க வஞ்சக புத்திய தூக்கி எறியணும். அப்பதான் கையில் சந்தோஷமா இருப்பா. கையலோட கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த குடும்பம் மட்டும் உங்களுக்கு அடிமையாக்க கூடாது. அதுதான் அந்த கடவுள்கிட்ட என்னோட பிரார்த்தனை. கையில், உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? என்ன, உன் மாமாவையும் அக்காவையும் எதிர்த்து பேசிட்டேன், அவங்கள மரியாதையே இல்லாம பேசிட்டேன். அவங்க இல்லனா இந்த கல்யாணமே நடக்காது. நான் பொறுமையா இருக்கணும், அதானே சொல்ல போற? அவங்க எழில பத்தி பேசுனது கரெக்டா? எழில பொறுக்கி அதுன்னு தரக்குறைவா பேசிட்டு இருக்காங்க. இத பாரு, மாப்பிள்ளைக்காக நீ கோவப்பட்டதுல தப்பே இல்ல. என்னோட பிரச்சனை அது இல்ல. எதுக்கு என் மேல எரிஞ்சு விழுந்துட்டு இருக்க? அவங்க எழில் மாப்பிள்ளைய பத்தி பேசுனதுக்கு நீ சரியான பதிலடி தான் கொடுத்திருக்க. அத நான் எந்த குறையும் சொல்லல. ஆனா பேசுற விதம்னு ஒண்ணு இருக்குல்ல, எந்த இடைஞ்சலும் இல்லாம உனக்கும் எழில் மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் நடக்கணும்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் கடவுளை வேண்டிட்டு இருக்கேன். ஆனா நீ என்னடானா இந்த கல்யாணம் நடக்காது நடக்காதுன்னு எப்ப பார்த்தாலும் அபசகுணமாவே பேசிட்டு இருக்க. கரெக்டா பேசணுமா? என் மனசுல இதே கேள்விதான் ஓடிக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு வேதவள்ளி வீட்டுக்கு வந்தப்போ கூட இந்த கல்யாணம் நடக்காத மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்க. காலையில அன்பியும் ஆனந்தியும் திட்டும் போது கூட அதே வார்த்தை தான் பேசிக்கிட்டு இருக்க. அதுக்கான காரணம் என்ன? எதுக்காக கல்யாணம் நடக்காது நடக்காதுன்னு வாயில வந்துகிட்டு இருக்கு? இல்ல ஒண்ணும் இல்ல, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான். இல்ல, காரணம் இல்லாம நீங்க நெகட்டிவா பேசவே மாட்டீங்க. கையில கண்ணாலே பாசிட்டிவ் தான். எந்த ஒரு விஷயத்திலயும் சரியான ரிசல்ட் கிடைக்கலன்னா அதோட அணுகுமுறையை மாத்தணும்னு நெகட்டிவான சிச்சுவேஷனை கூட பாசிட்டிவா ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அந்த கையிலக்காக்கு 2-3 நாளா என்ன ஆச்சு? ஏன் சோகமாவே இருக்கீங்க? கையன், உனக்கும் மாப்பிள்ளைக்கும் நடுவுல சண்டை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா நான் வெளிப்படையாவே சொல்றேன், கொஞ்ச நாளாவே மாப்பிள்ளைய விட்டு நீ விலகி போற மாதிரி எனக்கு தோணுது. என்ன கையில் திடீர்னு இப்படி ஒரு மாற்றம்? அண்ணி, அக்கா, நீங்க அவாய்ட் பண்றதுக்கான காரணம் தெரியாம கண்டிப்பா மாமாவும் ஃபீல் பண்ணுவாருக்கா.
நாங்க யாரும் அதனால டிஸ்டர்ப் ஆக கூடாதுன்னு தான் அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்ப கூட காஃபி போட்டு கொடுத்து வீட்டையே கலகலப்பா வச்சிருந்தாரு. மாமாவையும் கஷ்டப்படுத்திட்டு அதனால நீங்களும் சோகமா இருக்கீங்க. யாருக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒருவேளை அந்த சிவசங்கரி ஆண்டி ஏதாவது சொன்னாங்களா? ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அவங்க என்ன சொல்ல போறாங்க? அப்புறம் ஏன் எதுக்கு எடுத்தாலும் கல்யாணம் நடக்காதுங்கிற வார்த்தையை கொண்டு வரீங்க? இந்த பாருங்க, குடும்பத்துல ஒரு குழப்பமான சூழ்நிலை வந்தா நீங்க படிப்புல கோட்டை விட்டுற கூடாதுன்னு தான் உதாரணத்துக்காக தான் அப்படி சொன்னேன். இத பாரு, இனிமே பேச்சுக்கு கூட நீ அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. உன் கழுத்துல என்னைக்கு தாலி ஏறும்னு நான் என்னோட உசுர கையில புடிச்சுக்கிட்டு இருக்கேன் கயல். நீ என்னடானா நான் நினைக்கிறது எதுவுமே உன் வாழ்க்கையில நடக்காதுங்கிற மாதிரி என்ன காயப்படுத்திக்கிட்டே இருக்க. மா, இந்த கல்யாணம் நடக்காது, இந்த கல்யாணம் நடக்காதுன்னு நீ ஒவ்வொரு தடவை சொல்லும் போதும் என் கழுத்துல கத்திய வச்சு அறுக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ அம்மா, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? நெருப்புன்னு சொன்ன உடனே வாய் சுன்றுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இனிமே உன் வாயில இருந்து கல்யாணம் நடக்காதுங்கிற வார்த்தையே வரக்கூடாது, சரியா? கயல், அத்தை சொல்றதும் சரிதான். ஒரு சொல் இல்லைன்னா ஒரு சொல் பழிச்சுடுன்னு சொல்லுவாங்க. அதுவும் உன்ன மாதிரி நல்ல பொண்ணுங்களோட வார்த்தை அப்படியே நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நீ அபசகுணமா எதுவும் சொல்லிடாத கயல். கோவத்துல கூட எந்த ஒரு வார்த்தையும் விட்டுறாத கயல். நீயும் எழில் தம்பியும் சேர்றதுதான் விதி. அது கண்டிப்பா நடக்கும். இதுவே கடைசியா இருக்கட்டும். இனிமே அந்த மாதிரி எல்லாம் பேசிடாத. ஐயோ அண்ணி, நான் எதுவும் நீ அப்படி எதுவும் சொல்ல வேண்டாம் கயல். ஏதோ அத்தை மாமா மேல இருக்கிற கோவத்துல நீ அப்படி சொல்லிட்டேன்னு எனக்கு புரியுது. இனிமே இந்த மாதிரி எல்லாம் இங்க பேசாத. பாத்தியாதனோ? அத்தை, நம்ம ஆதங்கத்தை அவ புரிஞ்சுகிட்டு இருப்பா. இனிமே அபசகுணமெல்லாம் அவ எதுவும் பேச மாட்டா. எல்லாரும் அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காம போய் வேலையை பார்க்கலாம். ஆனந்தி போ. இந்த காஸ்டியூமை போட்டுக்கிட்டு நீயும் நானும் போட்டோக்கு போஸ் கொடுத்தா சும்மா அனல் பறக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி நாம 2 பேரும் சேர்ந்திருக்கிற போட்டோஸ், அது ஒரு ஸ்வீட் மெமரிஸ். இனிமே உன் வாயில இருந்து கல்யாணம் நடக்காதுங்கிற வார்த்தையே வரக்கூடாது, சரியா? இன்னைக்கு ஈவினிங் போட்டோ ஷூட் நடக்கும். நீங்க தான் இந்த ட்ரெஸ் போட்டுட்டு வரீங்க. ஆனா நான் தான் எழிலோட பொண்டாட்டி. அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க, ஓகே? இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எழில் உனக்கானவரு. அவரு உன்னோட புருஷன்.